எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது உங்களுடைய மொபைல் ஃபோனில் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது சர்ச் பாரில் passportindia.gov.in இந்த வெப் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் குரோமில் ரைட் சைட் டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதோட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பேஜில் இந்த இடத்துல ஒரு கிராஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கான இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஒரு அஃபீஷியல் வெப்பேஜ். பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்போர்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்பேஜ் தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேஜ்லேயே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரெஷ் ஆர் ரீஇஷ்யூ ஆர்டினரி பாஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக இந்த பேஜ் வந்துடுவீங்க. இப்போது நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு யூசர் அக்கௌண்ட் வந்து இதில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதாவது நமக்குன்னு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த பேஜ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் உங்களுடைய யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அடுத்தது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கான பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ உங்களுக்கு எது நியர்பையாக இருக்கோ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை, திருச்சிராப்பள்ளி இந்த 4 இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நியர்பையாக உள்ள பாஸ்போர்ட் ஆஃபீஸை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஸ்க்ரால் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நியர்பையாக உள்ள பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. ஸோ நான் அதனால் திருச்சிராப்பள்ளி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுபோல் உங்களுக்கு எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நியர்பையாக இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய நேம் வந்து கேட்டிருக்காங்க. நேமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுடைய ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதுபோல் இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஆதார் கார்டில் என்னுடைய பேர் சக்திவேல் மோகன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ ஆக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு இமெயில் ஐடியை இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி ஃபில் பண்ண பின்னாடி அடுத்தது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியவே லாகின் ஐடியாக யூஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கான லாகின் ஐடியை ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாக்ஸில் உங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல செக் அவைலபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க லாகின் ஐடி அவைலபிளாக இருக்கா, அதாவது வேறு யாரும் இதுக்கு முன்னாடி அதே லாகின் ஐடி யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரெட் கலரில் ஷோ ஆகும். நீங்கள் உங்களுக்கான ஓனாக புதுசாக ஒரு லாகின் ஐடியை க்ரியேட் பண்ணிட்டு செக் அவைலபிலிட்டி கொடுக்கும்போது இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஷோ ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த லாகின் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை லாகின் ஐடியாக யூஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி எஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடியாக இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி ஷோ ஆகும். அடுத்ததாக பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு குறைந்தபட்சம் 8 கேரக்டர்ஸ்லேருந்து அதிகபட்சம் 14 கேரக்டர்ஸ் கொண்ட ஒரு பாஸ்வேர்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ்வேர்டில் குறைந்தபட்சம் ஒரு நம்பர், குறைந்தபட்சம் ஒரு ஸ்மால் லெட்டர், குறைந்தபட்சம் ஒரு கேபிட்டல் லெட்டர் அண்ட் குறைந்தபட்சம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கான பாஸ்வேர்டு அந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ணி ஷோ பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது அட்டுங்கிற ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் நம்பர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேரக்டர் கொண்ட ஒரு பாஸ்வேர்டாக இருக்குது. இதே போல் நீங்கள் உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை மறந்துடாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போது இந்த பேஜில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு 4 டிஜிட் ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை கீழே கொடுத்துருக்க அந்த 4 பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. என்னுடைய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருந்த 4 டிஜிட் பாஸ்வேர்டை நான் அந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்கேன். இதே போல் உங்களுக்குன்னு ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு உங்களுக்கான இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை இந்த பாக்ஸில் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஃபைனலாக கம்ப்ளீட் சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கான யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேக் டு லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் இந்த லாகின் பேஜுக்கே வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லாகின் ஐடி கொடுங்க. நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடியாக இமெயில் ஐடியை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து கொடுத்துக்கலாம். உங்களுடைய லாகின் ஐடியை அங்கே ஃபில் பண்ண பின்னாடி கீழே கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜில் அகைன் உங்களுடைய லாகின் ஐடியை இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. அதை அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. இப்போது நான் என்னுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நான் அந்த இடத்துல டைப் பண்ணிட்டேன். உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் ஃபர்தராக அதில் லாகின் பண்ணுறதுக்கும் அண்ட் அப்ளை பண்ண பின்னாடி உங்களுடைய பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஜில் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் இன் கொடுத்ததோட நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ஆர் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜில் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேணாம். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்னு ரைட் சைடில் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் உங்களுக்கான பாஸ்போர்ட் ஆஃபீஸ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்லேயே கொடுத்துருப்பீங்க. அது இந்த இடத்துல வந்து செலக்ட் ஆகிருக்கும். அடுத்து கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸே வந்து தொடங்குது. இந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 9 ஸ்டெப் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே நீங்கள் என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நார்மல் பாஸ்போர்ட், தட்கல் பாஸ்போர்ட் இருக்கும். நீங்கள் நார்மல் பாஸ்போர்ட்டை வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 15லேருந்து 20 நாளுக்குள்ளே உங்களுக்கான பாஸ்போர்ட் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் தட்கல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 1 வாரத்துக்குள்ளே உங்களுக்கான பாஸ்போர்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் தட்கல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான கட்டணம் நார்மல் பாஸ்போர்ட்டோட உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன டைப் ஆஃப் பாஸ்போர்ட் வந்து பெற போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நார்மல் பாஸ்போர்ட் வந்து பெற போகிறேன். அதனால் இந்த இடத்துல நார்மல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்கள் பாஸ்போர்ட்டில் புக்லெட்டோட சைஸ் வந்து 36 பேஜ் வேணுமா இல்லை 60 பேஜ் வேணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் நார்மல் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு 36 பேஜ் பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னா அதற்கான கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வந்து இருக்கும். இதுவே நீங்கள் நார்மல் பாஸ்போர்ட்டில் 60 பேஜ் பெற விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கான கட்டணம் 2000 ரூபாய் இருக்கும். இதுவே நீங்கள் தட்கல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான பாஸ்போர்ட் சைஸ் 36 பேஜ் வேணும் அப்படின்னா அதுக்கு 3500 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே தட்கல் பாஸ்போர்ட்டில் 60 பேஜ் பெற விரும்புகிறீங்க அப்படின்னா அதற்கு 4000 ரூபாய் வந்து கட்டணமாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நார்மல் பாஸ்போர்ட்டில் 36 பேஜ் வந்து பெற விரும்புகிறேன். அதனால் இந்த இடத்துல நான் 36 வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேஜ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேஜில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடில் கீழே ஃபைனலாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக செகண்ட் ஸ்டெப் வந்துடுவீங்க. இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் வந்து கேட்டிருக்காங்க. நேமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே ஃபார்மெட்டில் இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கிவன் நேம் அண்ட் சர் நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஆதார் கார்டில் என்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல் தான் இருக்கும். அதாவது என்னுடைய பேர் இருக்கும், அதுக்கு பின்னாடி என்னுடைய அப்பாவுடைய பேர் ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த கிவன் நேமில் என்னுடைய பேரையும் சர் நேமில் என்னுடைய அப்பாவோட பேரையும் நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன்.
இதுவே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் அவங்களுடைய பேருக்கு பின்னாடி அவங்களுடைய அப்பா பேரில் ஃபர்ஸ்ட் லெட்டர், அதாவது அவங்களுடைய இனிஷியல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கவங்க கிவன் நேமில் அவங்களுடைய பேரையும், சர்நேமில் அவங்களுடைய அப்பாவோட பேரில் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். உங்களுடைய ஆதார் கார்டில் உங்கள் நேம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அது போல் கொடுத்துக்கோங்க. நான் என்னுடைய ஆதார் கார்டில் என்னுடைய பேர் சக்திவேல் மோகன் அப்படின்னு இருக்கும். அதனால கிவன் நேமில் என்னுடைய பேர்லையும் சர்நேமில் என்னுடைய அப்பா பேரையும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய பாலினம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆணா பெண்ணா திருநங்கையரா அப்படின்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் மேலுங்கிற ஆப்ஷனையும், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஃபீமேலுங்கிற ஆப்ஷனையும், நீங்கள் திருநங்கையராக இருக்கும் பட்சத்தில் டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற ஆப்ஷனையும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கிற பட்சத்தில் இந்த மேலுங்கிற ஆப்ஷனை நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதர் நேம்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து உங்களுடைய சேஞ்ச் பண்ண நேம் டீட்டெயில்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணதில்லை அப்படின்னா அந்த இடத்துல நோ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் இந்த இடத்துல கேலண்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கேலண்டர் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேலண்டரில் இந்த இயர் கொடுத்துருக்க அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிறந்த வருடம் இந்த பேஜில் ஷோ ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பிறந்த வருடத்தை இந்த பேஜில் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மந்த் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மந்த்துங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய பிறந்த மாதம் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த மாதத்தில் உங்களுடைய பிறந்த நாளை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுபோல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேலண்டர் யூஸ் பண்ணி டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய 2 டிஜிட் டேட் /2 டிஜிட் மந்த் /4 டிஜிட் இயர் இதை நீங்கள் டைப் பண்ணியே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இங்கே வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் பிறந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது பிறப்பு சான்றிதழில் உங்களுடைய பிறந்த இடம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்த பின்னாடி அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் திருமணமானவராக இருந்தீங்க அப்படின்னா மேரீடுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. திருமணம் ஆகாதவர் அப்படின்னா சிங்கிள் கொடுத்துக்கோங்க. இதை தவிர டைவர்ஸ்ட், செப்பரேட்டட், விதோ இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமோ அதை கொடுத்துக்கோங்க. திருமணம் ஆகாதவங்க இந்த இடத்துல சிங்கிள்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இந்தியாவிற்கு வெளியில் வந்து பிறந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் இந்தியாவுக்கு வெளியே வேறு கண்ட்ரீஸில் பிறந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் இந்தியாவில் தான் பிறந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஸ்டேட் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்ற கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட் டீட்டெயில் இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை ஸ்க்ரால் பண்ணி கீழே தமிழ்நாடுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட டீட்டெயிலும் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவன், அதனால் புதுக்கோட்டைங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுபோல் நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவரோ அதுக்கேற்ற மாதிரி மாவட்டத்தை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்தது சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் பர்த்துங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் வந்து கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட பேன் கார்டு நம்பர் இருந்தது அப்படின்னா அதை அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஃபில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா விட்டுட்டு அடுத்தது வாங்க. அடுத்தது உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் என்ன ஜாபில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நாட் எம்ப்ளாய்ட் கொடுத்துக்கோங்க. அல்லது இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுற செக்டர்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா அதில் அதர்ஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமோ அதை அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பேரண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அல்லது நீங்கள் திருமணம் ஆகியிருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி யாராவது வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எஸ்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி யாரும் கவர்மெண்ட் ஜாபில் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நோ வந்து கொடுத்துக்கோங்க.
அடுத்ததா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கல்வி தகுதியை இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரையும் பார்த்தீங்கன்னா 10th வரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அண்ட் 10th மேலே நீங்கள் 11th 12th வரைக்கும் படிச்சிருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாஸ் பண்ணியிருந்தீங்க அல்லது 7th கீழே ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா 8th 9th வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மூன்றாவது ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கிராஜுவேட் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ஆப்ஷனை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் நான் ஈசிஆர் கேட்டகரி அதில் வருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நான் ஈசிஆர் கேட்டகரிக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th வரை பாஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நான் ஈசிஆர் கேட்டகரியில் வருவீங்க. இதுவே உங்களுடைய கல்வி தகுதியை 10th வரை கம்ப்ளீட் பண்ணல, அதாவது 10th வரை பாஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஈசிஆர் கேட்டகரியில் வருவீங்க. நீங்கள் ஈசிஆர் கேட்டகரியில் வரும் பட்சத்தில் நீங்கள் ஒரு சில நாடுகளுக்கு பயணம் பண்ணும்போது பிஓஏன்னு சொல்லப்படுற இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். குறிப்பாக அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்குலாம் பயணம் பண்ணுறவங்களுக்கு இந்த பிஓஐ டாக்குமெண்ட்டோட போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 10th வரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நான் ஈசிஆர் கேட்டகரியில் வருவீங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் 10th வரை உங்களுடைய கல்வி தகுதியை கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஈசிஆர் கேட்டகரிலாம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நோ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது விசிபிள் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் உடம்புல உள்ள அங்க அடையாளங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் உடம்புல மச்சம் தழும்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய இடது கையில் ஃபோராமில் ஒரு மச்சம் இருக்குது, அதனால இந்த இடத்துல நான் மோலான் லெஃப்ட் ஹேண்ட் ஃபோராம் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இது போல் உங்கள் உடம்புல ஏதாவது மச்சம் தழும்புகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, அதை அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஆதார் கார்டு நம்பர் ஃபில் பண்ண பின்னாடி கீழே இந்த இடத்துல ஐ அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இடத்துல எஸ்ஸுங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக இந்த பேஜில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடில் கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய அப்பாவுடைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க, ஃபாதர்ஸ் நேம்னு. அவங்களுடைய அப்பாவுடைய பேர் அவங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுடைய அம்மாவுடைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க, அதுவும் அவங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய அம்மா பேர் எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்டில் இந்த இடத்துல அவங்களுடைய பேர் அண்ட் சர்நேம், அதே போல் அப்பாவுடைய பேர் அவங்களுடைய பேர் அண்ட் சர்நேம் இதை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஆதார் கார்டில் உள்ளது போல் உங்களுடைய அப்பா அம்மா பேரை கரெக்டாக அந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது நீங்கள் லீகல் கார்டியன் டீட்டெயில் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஜில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதில் அந்த இடத்துல நோங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய அட்ரஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஹவுஸ் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேமை இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக செகண்டாக கொடுத்துருக்க இந்த பாக்ஸில் உங்களுடைய வில்லேஜ் அல்லது டவுன் அல்லது சிட்டியோட நேமை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் ஏரியாக்கான பின்கோடு, அது போஸ்டல் பின்கோடை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டேட் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டிஸ்ட்ரிக்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும், நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு உங்கள் ஏரியாக்கான போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஏரியாக்கான போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அதற்கான ஏரியாவை இந்த இடத்துல பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, இந்த இடத்துல எஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததோட உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க அந்த ப்ரெசன்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாமல் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ்லேருந்து வேறுபாடாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நோ வந்து கொடுத்துட்டு உங்களுடைய தற்போதைய அட்ரஸ் டீட்டெயிலை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸ் சேமாக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஜில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் உங்கள் சம்மந்தமான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ அடுத்ததாக இந்த இடத்துல உங்களை சார்ந்த வேறொரு நபருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது ஒருவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் யாருடைய பேரை எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கொடுக்க விரும்புகிறீங்களோ அவங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸை இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க.
அட்ரஸ் ஃபில் பண்ண பின்னாடி அடுத்தது அந்த குறிப்பிட்ட நபருடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. நம்பர் ஃபில் பண்ண பின்னாடி அடுத்தது அந்த நபருடைய இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. இமெயில் அட்ரஸ் ஃபில் பண்ண பின்னாடி இப்போ இந்த பேஜில் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபைனலாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் 2 இதுக்கு நோ வந்து கொடுத்துக்கோங்க. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ எவர் அப்ளைட் பாஸ்போர்ட் பட் நாட் இஷ்யூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு பாஸ்போர்ட் வழங்காமல் இருந்திருக்காங்களா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கும் வந்து நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜில் உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் பெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறதையும், நீங்கள் வேறு வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்றிருக்கீங்களா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதற்காக இந்த இடத்துல பார்த்து ஒவ்வொரு டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதை தவிர மற்றவர்கள் எல்லாம் இந்த பேஜில் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் ப்ரிவியூ பேஜ் வந்துடுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ரீவியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை எடிட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த பாக்ஸில் ஐ அக்ரி அப்படின்னு ஒரு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பேஜில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களுடைய அட்ரஸ்க்கான ப்ரூஃப் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த இடத்துல செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் எந்த ப்ரூஃபை உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்துக்கு சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த 3ஆவதாக கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபோட்டோ ஐடி கார்டு இருந்தது அப்படின்னா அந்த 4ஆவதாக கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு இருந்தது அப்படின்னா 5ஆவதாக கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களுடைய ஸ்கூல் டிசி அண்ட் மார்க் ஷீட்டை யூஸ் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக நான் டிரைவிங் லைசன்ஸ் வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த டிரைவிங் லைசன்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் நீங்கள் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக எதை செலக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷனை இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், பர்த் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, எலக்ட்ரிசிட்டி பில் அண்ட் கேஸ் கனெக்ஷன் பில், ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ ஆகும். இதில் நீங்கள் உங்களுக்கான அட்ரஸ் ப்ரூஃபாக எதை கொடுக்க விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் ஆதார் கார்டை பொறுத்து தான் என்னோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் ஃபில் பண்ணேன். அதனால ஆதார் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுபோல் நீங்கள் உங்களுக்கான ஆப்ஷனை பார்த்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதில் டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய பிளேஸ் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இப்போ அந்த இடத்துல ஓகே அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த ப்ரிவியூ பேஜில் நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து ஷோ ஆகும். இந்த பேஜில் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஸ்க்ரால் பண்ணி பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட இது அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண பின்னாடி இந்த இடத்துல அந்த க்ளோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ப்ரிவியூ பேஜை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இப்போது நீங்கள் ஃபைனலாக இதை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் அந்த செக் பாக்ஸில் நீங்கள் டிக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க.
இப்போ இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஷோ ஆகும். இப்போது நீங்கள் செலக்ட் பண்ண பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உங்களுக்கான பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஷெடியூல் வந்து பண்ணணும். அதாவது எந்த டேட்டில் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வர போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதற்காக அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இதுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ஆப்ஷனை வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது அந்த ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு கீழே எந்தெந்த பிஎஸ்கே ஆஃபீஸ்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பிஎஸ்கே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ண ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு கீழே உள்ள பிஎஸ்கே ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். அதாவது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த பிஎஸ்கே ஆஃபீஸில் உங்களுக்கான பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கான அப்பாயின்மெண்ட்டை ஷெடியூல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஸ்க்ரால் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா எனக்கான பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கான அப்பாயின்மெண்ட்டை பிஎஸ்கே திருச்சிராப்பள்ளி என்ற இடத்துல வந்து நான் வந்து ஷெடியூல் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் அந்த பிஎஸ்கே திருச்சிராப்பள்ளி என்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுபோல் நீங்கள் உங்களுக்கான பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸை எந்த இடத்துல எந்த பிஎஸ்கே ஆஃபீஸில் நீங்கள் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பின்னாடி இந்த இடத்துல ஓகே அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நீங்கள் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக போக போகிற அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த டேட்டில் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல கேலண்டர் சிம்பிள் வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதோட கேலண்டர் வந்து ஷோ ஆகும். இந்த கேலண்டரில் க்ரீன் கலரில் ஷோ ஆகிற டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதா மீனிங். நீங்கள் எந்த டேட்டில் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஷெடியூல் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த க்ரீன் கலர் டேட்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா 28th அக்டோபரில் என்னுடைய அப்பாயின்மெண்ட் வந்து ஷெடியூல் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் இதில் நான் 28ங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் நீங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை அவைலபிள் டேட்ஸை பொறுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அண்ட் டேட் இதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண பின்னாடி இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஜ்லேயே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜில் இங்கே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 பே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இதே போல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பேஜில் வந்து ஷோ ஆகும். பார்த்துக்கோங்க. இப்போது இதே பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இங்கே பே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போது பேமெண்ட் பேஜ் வந்து வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ நெட் பேங்கிங் அல்லது அதர் பேங்க்ஸ் நெட் பேங்கிங் மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணலாம். அல்லது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாகவும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். அண்ட் யூபிஐ ஆப் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மெத்தடில் பேமெண்ட் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கு மற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக வந்து பேமெண்ட் பண்ண போகிறேன். அதாவது கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரியான யூபிஐ ஆப்ஸ் மூலமாக பேமெண்ட் பண்ண விரும்புகிறவங்க யூபிஐங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறதுனால இந்த இடத்துல யூபிஐன்ற கொடுத்துருக்கேன். அந்த ஆப்ஷன் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் யூபிஐ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் தான் வருவீங்க. இதில் யூபிஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வழிகளில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விபிஏ ஆர் யூபிஐ ஐடி மூலமாக எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூபிஐ அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்க, அதாவது கூகுள் பே ஆர் ஃபோன்பே அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து உங்களுடைய பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அல்லது உங்களுடைய கூகுள் பே ஆர் ஃபோன்பேயில் உங்களுக்கான யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த யூபிஐ ஐடியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணியும் உங்களுடைய பேமெண்ட்டை அந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் மூலமாக பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது நீங்கள் கியூஆர் கோட் மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததோட உங்களுடைய ஸ்க்ரீனில் ஒரு கியூஆர் கோடு வந்து ஷோ ஆகும். அந்த கியூஆர் கோடை உங்களுடைய யூபிஐ ஆப்ஸான கூகுள் பே ஆர் ஃபோன்பே ஏதாவது ஒரு யூபிஐ அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேமெண்ட் நீங்கள் முடித்ததோட நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது எக்காரணத்தை கொட்டும் பேக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணாதீங்க. அண்ட் பேமெண்ட் முடித்ததோடையும் இந்த பேஜ்லேயும் நீங்கள் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீடைரக்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பேக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு நீங்கள் ரீடைரக்ட் ஆகி வந்துடுவீங்க. இந்த பேஜில் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். பாருங்கள். அண்ட் இதிலே கீழே பார்த்தீங்கன்னா
பிரிண்ட் யுவர் அப்பாயின்மெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போகும்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் அங்கே காமிச்சாலே போதும், உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதை பிரிண்டெல்லாம் எடுத்து கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. டவுன்லோட் பண்ணியிருக்கதை நீங்கள் அங்கே காமிச்சாலே உள்ளே உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகும்போது பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அதோட நீங்கள் அப்ளை பண்ணும்போது செலக்ட் பண்ண ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொண்டு போங்க. அதோட ஜெராக்ஸ் காப்பியும் மறந்துடாமல் கொண்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் ஷோ ஆகிற இந்த ப்ரூஃப்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஒரிஜினல் இருந்தது அப்படின்னா அதை வந்து கொண்டு போங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கொண்டு போகிற ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று அவங்களால அக்செப்ட் பண்ணப்படலை அப்படின்னா இதில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி ஒன்று மறந்துடாமல் கொண்டு போங்க, உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதை தவிர பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை அவங்கள்ட்ட நீங்கள் தெரியப்படுத்தி அதுக்கான தீர்வை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணதோட அடுத்து 2 or 3 டேஸில் உங்கள் ஏரியாக்கான போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெரிஃபிகேஷனுக்காக உங்களை வர சொல்லுவாங்க. அப்படி அவங்க கால் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்தும் போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் முடித்ததோட 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கான ஒரிஜினல் பாஸ்போர்ட் போஸ்ட் மூலமாக உங்கள் வீடு தேடி வந்துடும். இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட் உங்களுடைய கைக்கு கிடைக்கிறதுக்கான அந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது இதே பேஜில் பார்த்தீங்கன்னா ட்ராக் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்ளிகேஷன் டைப்பில் பாஸ்போர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபைல் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிட்டு கீழே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து முடிஞ்சது. பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் தமிழ் இன்ஃபோ எக்ஸ்பிரஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.